அவர் சிஎம் ஆனாலும், அவர் எனக்கு குடுத்த அந்த வலியிலருந்து என்னால மீண்டு வர முடியலன்னு, விஜயோட மனைவி சங்கீதா ரொம்ப எமோஷனலா, உருக்கமா வந்து பேசியிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாட்டோட முதலமைச்சரா தளபதி பதவியேற்றதுலருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப அதிரடியா நெறைய பேர் வந்து என்னன்னா, சினிமாவுக்கு போறதில்ல, சீரியல் பார்க்குறதில்ல, ஐபிஎல் மேட்ச் பார்க்குறதில்ல. ஏன்னா, இது எல்லாத்தையும் விட பயங்கர இன்ட்ரெஸ்ட்டா வந்து பார்த்தோன்னா, அடுத்த ட்விஸ்ட் என்ன என்ன அப்படின்னு வந்து போயிட்டுருக்குது. இங்க தமிழ்நாட்டோட அரசியல். அதனால எல்லாருமே வந்து பார்த்தோன்னா, பயங்கர கியூரியாசிட்டியோட வந்து பார்த்தோன்னா வந்து இருக்காங்க. அவரும் குடுத்த வாக்குல எல்லாத்தையும் வந்து காப்பாத்துறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. போராடிட்டு இருக்காருங்கிறத விட, சில விஷயங்கள சரியா செஞ்சுகிட்டு இருக்காரு. கோட் ஷூட் போட்டு ஒரு கவர்ன்மென்ட் ஆஃபீசர் போல கரெக்ட்டா காலையில வந்து பார்த்தேன்னா, சிஎம் ஆஃபீஸ்க்கு வந்து வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு வந்து போறது, எல்லாத்தையும் வந்து பார்த்து, "இப்படி ஒரு சிஎம்ம தான்டா நாங்க வந்து கேட்டோம். இது மாரி தான்டா எங்களுக்கு இருக்கணும்." அப்படின்னு தளபதிய எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் அதிரடியா வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒயின் ஷாப்பினுடைய டயத்த குறைச்சது, பாட்டிலுக்கு மேல வாங்காம இருக்கணுங்கிறது, 717 ஒயின் ஷாப்ப வந்து பார்த்தோன்னா மூடணும்னு வந்து சொன்னது. இது எல்லாமே வந்து அல்டிமேட் லெவல் அப்படின்னே வந்து சொல்லலாம். பலரும் வந்து அவருடைய இந்த பம்பரம் மாரி வந்து ஓடக்கூடிய அந்த இத வந்து பார்த்து, ச்சே! இத்தன நாள் நம்ம தலைவன வந்து மிஸ் பண்ணிட்டோமே! அப்படின்னு நெனச்சு வந்து ஏங்கத்தாங்க செய்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, தளபதியோட பர்சனல் லைஃப்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் மனைவியோட இந்த விவாகரத்து பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. இப்ப ஜூன் 15ஆம் தேதி இவங்க 2 பேத்துக்கும் இந்த டைவர்ஸ் வந்து பஞ்சாயத்து வந்து பார்த்தோன்னா வந்து போயிட்டுருக்குங்க. இந்த டைவர்ஸ் வந்து பஞ்சாயத்துல போன அ ஏப்ரல் வந்து 2 பேருமே ஆஜராகல. அதனால இந்த ஜூன் 15 2 பேர் ஆஜராகணும் அப்படின்னு நீதிபதி வந்து சசிகலா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா, தளபதி விஜய் வந்து முதல்வரா பதவியேற்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு வந்து முன்னாடி, ஆனா அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறமா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தா, சசிகலா வந்து நீதிபதி வந்து அந்த நீதிமன்றத்துல இருந்து இடம் மாற்றப்பட்டு, அங்க முன்னாள் நீதிபதியா வந்து இருந்தவங்க யாருன்னா, சுஜாதான்னு வந்து ஒருத்தவங்க. அவங்களே இப்ப வந்து அதே கோர்ட்டுக்கு அதே நீதிமன்றத்துல ஜட்ஜா கன்டின்யூ பண்றதுக்கான அரசாணை வந்து வழங்கியிருக்கதா ஒரு தகவல் வந்து பார்த்தோன்னா வந்து வெளியாயிருக்குங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் வந்து இருந்தாலும், இப்ப நெறைய பேர் வந்து சங்கீதாவ தொடர்பு கொள்றதுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனா சங்கீதா யாருகிட்டயுமே எந்த பேட்டியும், இன்டர்வியூ வந்து குடுக்கல. அதே நேரத்தில சங்கீதாவினுடைய நெருங்கிய வட்டாரங்கள்ல தொடர்பு பண்ணி வந்து கேட்டதுக்கு, அவங்களுக்கு விஜய் மேல அளவு கடந்த வந்து அன்பு இருக்கு. அளவு கடந்த அன்புங்கிறத தாண்டியும், அவங்க அவ்வளவு தூரம் வந்து நம்புனாங்க. இந்த உலகத்துல அவங்க அதிகமா வந்து நம்புன ஒரே ஒரு கேரக்டர் விஜய் மட்டும் தான். இந்த பகவத்கீதையில சொல்ற மாரி, எத நீ அதிகமா நேசிக்கிறியோ, ஒரு கட்டத்துக்கு மேல நீ அத அதிகமா வந்து வெறுக்க ஆரம்பிப்பன்னு சொல்லுவாங்க. இப்ப விஜய் எவ்வளவு தூரம் உருகி, உருகி வந்து காதலிச்சாங்களோ, அந்த அளவுக்கு இப்ப அவர வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரு பேர சொன்னாலே அவங்க வந்து காத மூடிக்கிறாங்க, இல்ல எரிஞ்சு வந்து விழுகுறாங்க. அவ்வளவு தூரம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. அவங்க இவ்வளவு தூரம் அப்படி வந்து ஆனதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க விஜய் செஞ்ச அந்த செயல் தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஆனா, விமர்சகர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சங்கீதா வந்து தான் மேல ஒரு சிம்பத்திய வந்து கிரியேட் பண்றாங்க. உண்ம அதெல்லாம் வந்து கிடையாது. தளபதி ரொம்ப ஜென்யூன் பெர்சன். 2017ல இருந்து அவங்க பிரிஞ்சிருக்காங்க. அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு த்ரிஷாவோடயே வந்து பழக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால அந்த ஒரு விஷயத்த வந்து வச்சு குற்றம் சாட்டுறது ஏற்றுக்கொள்ள வந்து முடியாத வந்து ஒண்ணு. இவங்களுக்கு அவர் சிஎம் ஆகக்கூடிய இந்த நேரத்துல, இவருடைய இமேஜ டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த நடிகையினுடைய பெயர வந்து சேர்த்து இதுல வந்து சொல்லப்பட்டு, இப்படி வந்து ஒரு சர்ச்சைய வந்து கிளப்பியிருக்காங்கிறது தான் வந்து நிதர்சனமான வந்து உண்மையே தவிர, அந்த நடிகைக்கு கூட அவரு ரொம்ப நெருக்கத்துல வந்திருந்ததுனால அவங்க வந்து பிரியல. அதுக்கு பின்னாடி எந்த பின்னணியும் வந்து பார்த்தோன்னா வந்து இல்ல. இப்ப தளபதி அப்படி வந்து பேசிட்டோமே, வச்சுட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில இப்ப பேசியிருந்தா கூட, மறுபடியும் அவர் வந்து யோசிப்பாரு. ஆனா, இப்ப அவங்க வந்து மறுபடியும் அவரு பேர சொன்னாலே, அவரு பேர கேட்டாலே அவர் குடுத்த வலிய என்னால வந்து தாங்க முடியாது, வைக்க முடியாதுன்னு சொல்றது, இன்னும் அந்த மனிதனுடைய ஈகோவ டச் பண்றதுக்கு, ஈகோவ சீண்டி பார்க்குறது மாரியான விஷயங்களா வந்து நடக்கிறதுனால, அப்புறம் ஜென்மத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சேர முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு, அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க. அதே நேரத்தில சங்கீதா வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து மறுபடியும் அவங்க ஸ்டேட்மெண்ட்ல சொல்லும்போது, எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல, அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. ஆனா, அவங்க வட்டாரங்கள்லயும் சரி, தளபதியினுடைய வட்டாரங்கள்லயும் சரி, பிள்ளைங்களுடைய எதிர்காலத்த மனசுல வச்சு கருத்துல கொண்டு 2 பேரும் வந்து ஒண்ணா அந்த வாழ்க்கைய வந்து வாழணும் அப்படின்னு வந்து ஒரு கருத்த வந்து சொல்லியிருக்காங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.